மக்கள் வணக்கம். கடந்த 24 மணி நேர நிகழ்வுகளின் விறுவிறு தொகுப்பான மக்கள் செய்திகள் மணி 10. வாசிப்பவர்கள் சீமா டேவிட், விஜய் சௌந்தர்யா. முதன்மைச் செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் 3 வட்டங்கள். சென்னையில் பெருநகர தொடர்வண்டி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். மருத்துவ மாணவர்கள் கிராமப்புற சேவையை கட்டாயமாக்கும் சட்டம் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கலாகும் என அன்புமணி அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து அடுத்த வாரம் முடிவு. அமைச்சர் முரளி தியோரா தகவல். வீட்டுக்காவலில் இருந்து தப்பிய இம்ரான்கான் தலைமறைவு. முஷரப் நடவடிக்கைக்கு பெனாசீரும் எதிர்ப்பு. விரிவான செய்திகள். சென்னை பெருநகர தொடர்வண்டி திட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் 9757 கோடி ரூபாய் மதிப்பிலான பெருநகர தொடர்வண்டி திட்டத்தை மெட்ரோ தொடர்வண்டி கழகம் தயாரித்து வழங்கியுள்ள திட்ட அறிக்கையின்படி செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நடுவண் மற்றும் மாநில அரசின் நிதி முதலீட்டுடன் தொடங்கப்படும் சென்னை பெருநகர தொடர்வண்டி நிறுவனம் இத்திட்டத்தை செயல்படுத்தும். சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்திற்கும் கோட்டையிலிருந்து அண்ணாநகர் வழியாக பரங்கி மலைக்கும் என 2 தொடர்வண்டி பாதைகள் 46.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ளன. இதில் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரம் சுரங்கப்பாதையாகவும் எஞ்சியவை தரைப்பகுதிக்கு மேலெழும்பியும் அமையும். புதிதாக அமைய இருக்கும் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை வட்டங்களையும், தற்போதைய பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், குன்னம் மற்றும் வேப்பந்தட்டை வட்டங்களையும் இடம்பெறச் செய்வது என்று அமைச்சரவை முடிவு செய்தது. மருத்துவ மாணவர்கள் கிராமப்புறங்களில் ஓராண்டு பணிபுரிவதை கட்டாயமாக்கும் சட்ட முன்வரைவு வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நடுவண் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிராமப்புற கட்டாய சேவை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மருத்துவ மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். After the internship, in fact, we are nearly 30,000 doctors coming out of nearly 264 medical colleges all over the country. So they have to mandatorily undergo 1 year, 3 months, or maybe 4 months in a PHC, 4 months in a CHC, and 4 months in a district headquarter hospital. And we'll be paying the minimum 8,000 in stipend. மருத்துவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதிவினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும், புதிதாக தொடங்கப்படும் மருத்துவமனைகளில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தரத்திற்கேற்ப நட்சத்திர குறியீடுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அன்புமணி கூறினார். மனிதனால் ஏற்படும் அச்சுறுத்தலான தீவிரவாதத்தை எதிர்கொள்ள நவீன சமுதாயம் ஒன்று திரண்டு தயாராக வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பேரிடர் அச்சுறுத்தல் மேலாண்மை குறித்த